ஆகஸ்ட் 7 நெஞ்சம் நிறைந்த முத்தமிழறிஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள். என்றென்றும் அவரின் நீங்கா நினைவுகளுடன் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண் நேரு. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். கடந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அபாரமான வகையில் உயர்ந்திருக்கு, முதலிடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு இதை ஒரு சாதனையாக பதிவு செய்கிறாரு இந்நாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்க. அதெல்லாம் இல்லைங்க, எல்லாமே புரளிங்க அப்படின்னு இதை வேதனையாக சோதனையாக பதிவு செய்கிறாரு முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடிங்க. 2 பேருக்கு இடையில நீயா நானா வார் தேர்தலை ஒட்டி தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. இதில் திமுகவை பொறுத்த வரைக்கும் டார்கெட் 200ன்னு பயணிக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் அப்படின்னு அவங்களும் டிராவல் பண்ணுறாங்க. இதில் எடப்பாடி அவர் முன்பு வானவில் போல ஒரு 7 சிக்கல்கள் இருக்கு, இந்த தடை கற்களை அவர் சரி பண்ணலைன்னா நிச்சயமா அவருடைய டிராவல் சக்சஸ் ஆகாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. 2 கட்ட பரப்புரை பயணம் இப்போ சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்காரு இல்லையா, என்ன நடந்துகிட்டு இருக்கு, குறிப்பாக சவுத்தில் நிறைய சிக்கல்களும் சொல்கிறாங்க. பாஜகவை ஒட்டி இப்போ வேற கம்யூனிஸ்டுகளை டார்கெட் பண்ணுறாரு. ஸோ இந்த பின்னணிகளை பார்க்கலாங்க. இன்னொரு பக்கம் பாமக பொதுக்குழு அந்த பரபரப்பு, கிளைமேக்ஸ் பரபரப்பு ஃபாலோப்புங்க. ஸோ இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். 11.19% பொருளாதார வளர்ச்சி சாதனையா புரளியா? ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி டக் ஆஃப் வார். கடந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாடு மறுபடியும் முதலிடம் பிடிச்சிருக்கு. 11.19 விழுக்காடு, 11.19% நம்ம பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கோம் அப்படின்னு இதை ஒரு சாதனையாகவும் பெருமிதத்தோடவும் பதிவு செய்கிறாரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின்க. குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சிக்கு பிறகுதான், இன்னும் சொல்ல போனால் மீண்டும் திமுக ஆட்சி வந்த பிறகுதான் இரட்டை இலக்கு நம்ம அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு முதலிடமும் நம்ம பிடிச்சிருக்கோம். இது பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படின்னு பெருமையாக பதிவு செய்கிறாரு. அதில் அவர் குறிப்பிட்டு சொல்கிறப்ப இதை நான் சொல்லலை, புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்துடைய திருத்தப்பட்ட மதிப்பீடுகளின்படி 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாடு 11.19% உயர்ந்திருக்கு அப்படின்னு அதை பதிவு செஞ்சிருக்காருங்க. ஸோ இதன் மூலமாக திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு மக்களை பொருளாதாரத்தில் அனைத்து தளங்களிலும் வளர்த்தெடுத்து கொண்டிருக்கு அப்படின்னு பாசிட்டிவாக முன்வைக்கிறாரு. குறிப்பாக இந்த ஆட்சி மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற விமர்சனங்கள் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அதற்கு பதிலடியாக சாதனைகள் வளர்ச்சி அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின்க. இந்த நிலையில தான் இதை டைரக்டாவே டார்கெட் செய்கிறாரு முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமிங்க. இவ எல்லாமே புரளி அப்படின்னு அடிச்சு பேசுறாருங்க பரப்புரை பயணத்துல. எப்படி சொல்றாருன்னா, இது இறுதியானதல்ல, அடுத்தடுத்த கணிப்புகள்ல இது மாறலாம் அப்படின்னும் தெரிவிக்கிறாரு எடப்பாடி. அதாவது உதாரணமா சொல்றாரு, 2022-23ஆம் ஆண்டுல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மார்ச் மாதத்துல 8.13 விழுக்காடு இருந்தது. அதுவே ஆகஸ்ட் மாதத்துல 6.17% மாறி இருக்கு. அப்ப குறைஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய பொருளாதார வல்லுநர் டாக்டர் திரு ரங்கராஜன், தமிழ்நாடு தொடர்ந்து 14% வளர்ச்சி பெற்றால் மட்டும்தான் 2030ஆம் ஆண்டு தமிழக அரசு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட முடியும்னு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் திமுகவுடைய ஆட்சியில் 2021-22 7.89%, 22-23 6.17%, 23-24 9.26%, 24-25 11.19 அப்படின்னு இருக்கு. இந்த நிலையில எப்படி $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட முடியும் அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு. அதனால இவை எல்லாமே புரளி அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு எடப்பாடிங்க. ஆனால் அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் இரட்டை இலக்கத்தில் வந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் எல்லாமே இது மாறும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. இதில் அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரில. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய புள்ளி விவரங்கள் தான் இது. ஒரு படத்தில் வடிவேல் அவர்கள் சொல்லுவாங்கள்ல, இந்த இடத்துல இருந்து அந்த ஏரியாவுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்பாரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கப்ப. ஒரு 20 கிலோமீட்டர்னு அவர் சொல்லுவார். அப்படியே யோசிச்சுட்டு, அப்போ அந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்படியே ஆச்சரியமாக அதிர்ச்சியாக பார்த்துட்டு, அது அந்தூர்காரை கேட்டால் தான் தெரியும் அப்படின்ட்டுருவாங்க.
ஓஹோ! சரி, சரி அப்படின்றாரு வடிவேலு. அந்த மாரி தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய புள்ளி விவரம். அதையே இவரு வந்து வளரல, கணிப்பு தான் அப்படி இப்படின்னு சொல்றாரு. எப்படி அடைய முடியும் அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாரு. ஆனா இரட்டை இலக்கத்துல இன்னைக்கு வளர்ச்சி கண்டிருக்கோம்ல, இது ஒரு சாதனை தானே. இத ஜீரணிச்சுக்க முடியல எடப்பாடி அவரால. அதனால தான் அட்டாக் பண்ணி பேசுறாரு அப்படின்னு பதிலடி விமர்சனங்கள முன்வைக்கிறாங்க திமுகங்க. இப்படி வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை ஒட்டி திமுக, அதிமுக கடுமையா விவாதிச்சுக்கிட்டாலும் கூட டிஎம்கேவை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எல்லாவற்றையுமே எடப்பாடி கோட்டை விட்டுட்டு இருக்காரோ அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும், ஏன் அவருடைய நலம் விரும்பிகளும் கூட. எடப்பாடியின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கும் 7 சிக்கல்கள். ஆட்சி மாற்றம், தனிப்பெரும்பான்மை என்கிற இரட்டை இலக்கோடு தன்னுடைய 2ஆம் கட்ட அரசியல் சுற்றுப்பயணத்தை தீவிரமா முன்னெடுத்துட்டு இருக்காரு இல்லைங்களா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த பயணம் முழுக்கவே வரவேற்பு இருக்குது அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்தாலும் கூட பயணம் நெடுக பல்வேறு தடைக்கற்கள் இருக்குங்க. இந்த சறுக்கல்களை சரி செய்யலைன்னா 10 தோல்விங்கிறது 11 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற பெயரை உண்டாக்கிவிடும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க அவருடைய நலம் விரும்பிகள். நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கவனிக்க மறந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு 7 வானவில் சிக்கல்களை மட்டும் நம்ம பார்க்கலாங்க. முதலாவதாக முதற்கட்ட பயணம் தொடங்கினதுலேருந்து இந்த 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் முடியும் வரை பாஜகவுடன் ஏன் கூட்டணி சேர்ந்தோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குற மாதிரியே பேசிட்டு இருக்காருங்க. நாள்தோறும் ஒரே பாட்டாங்க பாடிட்டு இருக்கணும். 2வது பாஜகவை மேலும் குளிர வைக்கிற மாதிரி கம்யூனிஸ்டுகளையும் அப்பப்போ விசிகாவையும் கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசிட்டு இருக்காரு எடப்பாடிங்க. தொடக்கத்திலே அப்படி பேசினாரு, அப்புறம் கொஞ்சம் சாஃப்டானாரு, இப்போ மறுபடியும் பேச தொடங்கிட்டாரு. கம்யூனிஸ்டுகள் காணாம போயிட்டாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறவங்களா மாறிட்டாங்க அப்படின்னு நான் ஸ்டாப்பா பரப்புரையில அட்டாக் செஞ்சிட்டு இருக்காரு. அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து நீங்க பாஜக கிட்ட அதிமுகவை அடமான வச்சுட்டீங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் வந்தது. உடனடியாக அதற்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி திமுக செய்யக்கூடிய தவறை நீங்க செய்யாதீங்க, அவங்கள நீங்க தூக்கி சுமக்காதீங்க, நாங்க பாஜகவுடன் கூட்டணி வச்சது அப்படிங்கிறது கொள்கை வேறு, கூட்டணிங்கிறது வேறு, தேர்தலை ஒட்டி அப்படின்னு விளக்கம் சொல்ற மாதிரி மறுபடியும் கம்யூனிஸ்டுகளை அட்டாக் செஞ்சிருக்காருங்க. இதற்கு தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான தோழர் திரு இரா முத்தரசன், ஏங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றதே ஏற்றுக்க முடியாது, குறைஞ்சபட்சமாவது பல விஷயங்கள்ல 2 கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கணும், அப்படின்னா தான் டிராவல் பண்ண முடியும். இதற்கு முந்தைய காலகட்டங்களில் திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தது, அப்பவே பின்னாடி கூட்டணியை முறிச்சுக்கிட்டு பாஜக ஒரு ஆக்டோபஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளையே அவங்க அழிச்சிருவாங்க அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சாரு முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதிங்க. அதே போலதான் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவங்களுமே பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு கூட்டணியை முறிச்சுக்கிட்டு அவங்க தெரிவிச்சாங்க. ஏன் எடப்பாடி அவருமே கூட கூட்டணி வச்சுட்டு இனிமேல் வைக்க மாட்டேன்னு சொன்னவர் தானே, இப்போ மறுபடியும் போய் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்காரு, பாஜகவுடைய இயல்பு தெரிஞ்சும் போய் சேர்ந்திருக்காரு, இதை என்னன்னு சொல்றது அப்படின்னு அவரும் கடுமையா அட்டாக் செஞ்சிருக்காரு. இதற்கும் விடாம பதிலடி கொடுக்குறேன்னு எடப்பாடி அட்டாக் செஞ்சு பேசிட்டு இருக்காருங்க. என்னன்னா கூட்டணி சேர்ந்ததுக்கு விளக்கம் கொடுக்கலாம், ஆனா கூட்டணியோடைய கட்சியாகவே மாறிடக்கூடாது. எடப்பாடியுடைய பிஹேவியர் அப்படியாகத்தான் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் பாஜக இருப்பதால தான் இந்த பக்கம் வராமலும் இருக்காங்க. அதிமுக சைடில் தேர்தல் நெருங்குற நேரத்தில் சூழல்கள் மாறலாம், அப்போ அவங்கள ஏன் எதிர்நிலையில் கொண்டு போய் நிறுத்தணும்? இல்லை போன தேர்தலில் அவங்க வரல, கூட்டணிக்கு வரல அப்படின்னா அது நாடாளுமன்ற தேர்தல், ஆனால் இப்போ சட்டமன்ற தேர்தல். ஒரு நட்பு சக்தியாக இருக்கிறவங்கள ஏன் பகை சக்தியாக மாற்றணும்? அப்போ இவர் அதிமுகவுக்காக பேசுவதை விட பாஜகவை குளிர வைக்க கம்யூனிஸ்டுகளை அட்டாக் செஞ்சால் பாஜக சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷப்படுத்தக்கூடிய செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க சொந்த கட்சியிலேயே இருக்கக்கூடிய சிலருங்க. அப்புறம் இந்த கூட்டணியில நட்பு சக்தியாக இருந்தாரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம். அதிமுகவில் இல்லைனாலும் கூட என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாரு. ஆனா அவருமே இப்ப பாஜக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு
விலகிட்டாரு. நேரடி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரையும் சந்திச்சிட்டாரு. நான் ஸ்டாப்பா பாஜகவை அட்டாக் செஞ்சுட்டு இருக்காரு. இதுவுமே எடப்பாடி அவருக்குமே பெரிய பலகீனமாக மாறும். குறிப்பா சவுத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சில புள்ளி விவரங்களை மட்டும் இப்ப பார்க்கலாம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்ப ராமநாதபுரம் எடுத்துப்போமே, போன தேர்தலில் பார்த்தோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 9% வாக்குகள் மட்டும்தான் பெற்றாங்க. அங்க ஓபிஎஸ் அவர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றாரு. அது மட்டும் இல்லாம திருநெல்வேலி எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 8% வாக்குகளை மட்டும்தான் பெற்றாங்க. இவ்வளோ ஏன், அதிமுக முதல்ல தேர்தலை சந்தித்த திண்டுக்கல்ல செல்வாக்கான கோட்டை, அங்க வெறும் 11% வாக்குகள் மட்டும்தாங்க. மதுரையில் 3வது இடம், ஆண்டிப்பட்டியில் ஒரு வார்டில் வெறும் ஒரே ஒரு ஓட்டு தான் அதிமுகவுக்கு விழுந்தது அப்படின்லாம் அப்போ தகவல்கள் வந்தது. ராமநாதபுரத்தில் கட்டுத்தொகையை டெபாசிட்டே இழந்தது அதிமுக. இது எல்லாமே எடப்பாடி உணர மாட்டாரா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனியாக இருந்தாங்க, அதிமுக தனியாக இருந்தாங்க. இப்போ பாஜக கூட்டணியின் மூலமாக வாக்குகளை சேர்த்தரலாம் அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் பாஜக கூட்டணியோடு அப்போ ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார், அதையும் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதற்கு அடுத்த பாயிண்டாக பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்களை குறிப்பிடுறாங்க. அங்கே விழுப்புரம், கடலூர், நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அமைப்பு ரீதியாக 13 மாவட்ட கழகங்கள் இருக்குங்க. மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 33 சட்டமன்ற தொகுதிகள் வருதுங்க. இந்த 33ல் வெறும் 7 தொகுதியை மட்டும்தான் அதிமுக வென்றதுங்க. இதுல விழுப்புரம், மயிலாடுதுறை இந்த தொகுதிகள் எடுத்தோம்னா இங்க வட மாவட்டங்கள், அதாவது கணிசமான வன்னியர் சமூக வாக்குகள் இருக்கு, பட்டியல் சமூக வாக்குகள் இருக்கு அப்படின்னாலும் கீழே மற்ற தொகுதிகள்லாம் பார்த்தோம்னா திருமதி வி.கே. சசிகலா, திரு டிடிவி தினகரன், திரு ஓ பன்னீர்செல்வம் 3 பேரையும் எடப்பாடி அவர் புறக்கணிச்சதாலேயே அச்சமூக மக்களுடைய, முக்குளத்தூர் சமூக மக்களுடைய வாக்குகள் பெரிய அளவில் அதிமுக சைடில் வரல. ஒரு காலத்தில் மேற்கு எடுத்துக்கிட்டோம்னா கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூக மக்களுடைய வாக்குகளை அதிமுக பெறும். சவுத்தில் முக்குளத்தூர் சமூக வாக்குகள் அடர்த்தியான வாக்கு வங்கி வச்சிருந்த அதிமுக தன்னுடைய உடல்ல இதயத்தையே இழந்தது போல தெற்குல கணிசமான வாக்குகளை இழந்து கொண்டிருக்கு அதிமுக. இது மேலும் மேலும் இன்னும் பாதிப்புகளை கொடுக்கும் ஓபிஎஸ் அவர்களுடைய பயணத்தினாலங்க. இதற்கடுத்து முதற்கட்ட சுற்றுப்பயணமாகட்டும் இல்லை 2ஆம் கட்ட சுற்றுப்பயணமாகட்டும் எங்கேயுமே தொகுதி விசிட்ல பார்த்தோம்னா ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள், அடிமட்ட நிர்வாகிகள் இவங்க யாரையும் அழைத்து பேசுறதே கிடையாதுங்க எடப்பாடி. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினா மட்டும்தானே கீழ்மட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். இன்னும் கூடுதல் நெருக்கமும் வரும். இவ்வளோ ஏங்க, அவர் தங்குற ஹோட்டல்ல கூட யாரையுமே நெருங்க விடுறது இல்லைங்க. அப்புறம் எங்கெங்க நெருக்கம் ஏற்படுறது அப்படின்னு வேதனைகளை பதிவு செய்கிறாங்க அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாவட்ட செயலாளர்கள் அவங்களுடைய பாக்கெட்டு கஜானாவே காலியாகிற அளவுக்கு செலவு எகிருதுங்க. இந்த சுற்றுப்பயணங்களில் பார்த்தோம்னா 3 தொகுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளருக்கு தோராயமா 1C to 2C வர செலவு எகிருதுங்க. இவர் வர அந்த பயணம், அப்புறம் பேனர் வைக்கிறதுல இருந்து எல்லாமே முடியவே இல்லைங்க எங்களால் அப்படின்னு நொந்து போகிறாங்க பல்வேறு மாசேக்கள். இதில் பார்த்தோம்னா ஆட்சியில் இருந்த காலத்தில் செல்வாக்கோடு பயங்கரமாக வளம் கொழிக்க அப்படியே பொருளாதார பலத்தோடு பெருக்கி கொண்ட பல மாஜி மினிஸ்டர்கள் இப்போ என்னன்னா பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. அந்த கஜானா சாவியை பூட்டி வச்சுக்கிறாங்க. மேலே வரணும்னு நினச்சிட்டு இருக்கிற சில மாசேக்கள், சில நிர்வாகிகள் தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வேதனை குரல்கள் எல்லா பக்கம் இருந்தும் வெளிவந்துட்டு இருக்குங்க. இதை சரி செய்யணுமா இல்லையா? ஆனால் இன்னொரு பக்கம் சில இடங்கள்ல மாஜிக்களுக்கே பெரிய மரியாதை இல்லைங்க அப்படின்னு புலம்பல் சத்தங்களும் வருது. குறிப்பாக மதுரை சுற்று வட்டாரத்தில் புரிஞ்சிருப்பீங்க. அவரே தாங்க. சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்துக்கு எடப்பாடி சுற்றுப்பயணம் செஞ்சப்ப கீழடிக்கு வந்தார் இல்லையா, அந்த நேரத்தில் அவரை வரவேற்க மாலையோடு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜு தன்னுடைய டீமோடு போயிருந்தாருங்க. ஆனால் காரில் உக்காந்துட்டு கீழே கூட இறங்கி வந்த ஒரு பேசல எடப்பாடி. ஒரு மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், அவருக்கான அந்த முக்கியத்துவத்தை பெருசாக கொடுக்கவே இல்லை எடப்பாடி. இது கட்சிக்குள்ளார தன்னுடைய மதிப்பை குறைக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப அவமானமாக போச்சு குமார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செல்லூர் ராஜு அவங்களுடைய டீம் அப்படின்லாம் தகவல்கள் வந்துட்டு இருக்குங்க. இதற்கிடையில் இன்னொரு வீடியோவும் வைரல் ஆகி கொண்டிருக்கு.
வந்து ஈஸியா இருக்குல்ல பாக்குறதுக்கு. பார்த்தீங்க இல்லையா, செல்லூர் ராஜா ஒரு வண்டியில் ஏற முயற்சி செய்கிறாரு. ஆனால் அண்ணா என்ன வேணாண்ணே அப்படின்னு வேற வண்டியில் வாங்க அப்படின்னு எடப்பாடி தவிர்த்துறாரு. இதுவுமே செல்லூர் ராஜு அவங்க டீமை ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்குங்க. இப்படியே சில மாஜிக்களும் புலம்பல்களை வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் மதுரையில் பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் நெல்லை புறநகர் மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது தொகுதி பொறுப்பாளர் என்கிற வகையில் டாக்டர் திரு சரவணன் கூடவே டிராவல் பண்ணி பல லட்சங்களை வாரி இறைச்சி பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த தடபுடல் வரவேற்பு நிச்சயமா பொதுச் செயலாளரை ஹாப்பி ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள். ஸோ மதுரை மாநகரில் கூடுதலாகவே ஏதாவது மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு கூடுதல் தகவல்களையும் தட்டி விடுறாங்க அந்த மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்களே. சரி, இதெல்லாம் சரி செய்யலான்னு சவுத்துல வேற ஒரு ரூட் எடுத்தா எடப்பாடி, அதுலேயும் சில பல சிக்கல்கள்ங்க. ஓபிஎஸ் நயினார் யுத்தம் ஒரு பழைய பகை பாக்கி இருக்குங்க. மேற்கு மண்டலத்திலும் வட மாவட்டங்களிலும் மட்டும்தான் எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்கு ஓரளவாவது. சவுத்துல செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு டாக்கு அதிமுகவை சுற்றி இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனா இந்த முதற்கட்ட சுற்றுப்பயணத்துல கோவையிலிருந்து தொடங்கினார் இல்லையா, கோவையிலேயே பெரிய செல்வாக்குல கோட்டை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு வான் பண்ணி சரி பண்ணி விழுப்புரம் இந்த மாதிரி வட மாவட்டங்கள்ல சரி பண்ணாங்க. ஆனா சவுத்துல இன்னமும் ஸ்கோர் பண்ண முடியல. பெரும் மெனக்கெட்டு தான் கூட்டங்களை திரட்டிட்டு வராங்க. தனக்கு சவுத்துலேயும் செல்வாக்கு இருக்குன்னு காட்டணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் எடப்பாடி அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சவுத் அரசியல குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவரு இந்த கூட்டணியை விட்டு பாஜக கூட்டணி விட்டே போயிட்டார் இல்லையா. ஸோ இதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் முழுமையாக எடப்பாடி அவர் நம்புறது பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு நயினார் நாகேந்திரன். அவர் வரணும் அப்படின்னு தான் உள்ளூரா அப்பவே நினைச்சிருந்தாரு எடப்பாடி. நயினாரை வச்சு இந்த பாதிப்புகளை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அதுலேயும் நிறைய பாதகமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குங்க. அதுக்கு ஒரு பழைய பகை இருக்கு அப்படிங்கிறாங்க. கடந்த 2001 முதல் முறையாக எம்எல்ஏ ஆனப்ப அப்பவே திரு நயினார் நாகேந்திரனை அமைச்சராக்குனாங்க அப்போதைய முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெயலலிதாங்க. ஆனா அடுத்து 2011 நயினாருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கலைங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அப்ப ஓபிஎஸ் அவருடைய கை ஓங்கி இருந்தது. அவருடைய கேம்னால தான் நயினாருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கல அப்படின்னு நம்பினாங்க நயினார் டீம். ஏன்னா ஒரே சமூகத்துல யார் பெரியவர் அப்படிங்கிற போட்டி இருந்தது. அதுல தான் தான் சமூகத்துக்கான முழுமையான ஒரு பிராண்டா இருக்கணும், முகமா இருக்கணும் அப்படின்னு நயினாருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு டாக்குங்க. இது அப்படியே நயினாருடைய மனசுல ஆறா ஒடுவா இருந்தது. இப்ப அப்படியே நிகழ்கால அரசியலுக்கு திரும்புவோம். இப்ப தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தூர் சமூகத்துடைய முகமாக தன்னை தீவிரமா முன்னிறுத்திட்டு இருக்காரு நயினார் நாகேந்திரன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஓபிஎஸ்க்கு அந்த இடத்த கொடுக்க நினைப்பாரா? அதனாலையும் ஓபிஎஸ் அவரு கூட்டணியை விட்டு வெளியேற உள்ளூர நயினாரும் விரும்பினாரு அப்படின்லாம் தகவல்கள் வட்டம் அடிக்குதுங்க. இப்ப சமீபத்தில் 2 பேருக்கு இடையிலான அந்த போன் யுத்தம், மெசேஜ் யுத்தம், அதை பார்த்தாலே புரிஞ்சிருக்க முடியும். ஸோ எடப்பாடிக்கும் நயினாருக்கும் சொந்த காரணங்களும் இருந்ததாலையும் ஓபிஎஸ் டோட்டலா புறக்கணிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் ஓபிஎஸ் நேரடியா எடப்பாடி எதிர்த்துக்கிட்டு இருக்கிறதாலையும் ஓபிஎஸ்க்கு கூடுதலாக அச்சமூக மக்கள் கிட்டையும் ஒரு ஆதரவு திரண்டு இருக்கு. அப்படியான ஒரு ஆதரவை இன்னும் முழுமையாக நயினாரால பெற முடியல. ஏன்னா அவர் ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவராக இருந்துகிட்டு இருக்காரு. இந்த மண் சார்ந்த அரசியல் இல்லை. ஸோ இப்படி பல்வேறு கணக்குகளும் இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணாம ஆட்சி மாற்றம், தனி பெரும்பான்மை என்பதை எடப்பாடி அவர்களால் சாத்தியப்படுத்திட முடியாது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள், அவருடைய நலம் விரும்பிகளும். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த 2 கட்ட சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்கலாம்னா, ஒரு பக்கம் பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குவது போல, ஏன் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தா என்ன தப்பு அப்படின்னு நியாயப்படுத்துற மாதிரியே இருக்கு. இன்னொரு பக்கம் தன்னுடைய தலைமைத்துவத்தை ஏத்துக்காமலும் இன்னும் நிறைய பேரும் இருக்காங்க. அவங்க கிட்டெல்லாம் போய் தனக்கான இமேஜை உயர்த்துவதற்காகவும் இந்த பயணத்தை அமைச்சிருக்காரோ அப்படின்னு தான் தோணுது. சுருகமாக சொல்லணும்னா கேப்டன் ஆகிட்டு ஆனால் டீம் மெம்பர்ஸ் கிட்டலாம் போய் நான் தான் கேப்டன்னு ஒருத்தர் புரிய வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா எப்படி எதிர் டீமை தோற்கடிக்க முடியும்? நம்மளுடைய இலக்குங்கிறது திமுகவை தோற்கடிக்கிறது தான். இந்த கட்சிக்கு யார் தலைவன் அப்படின்னு நிரூபிக்கிறது இல்லை. வெற்றி ஆட்டோமேட்டிக்காக தலைவனாக கொண்டு வந்து நிறுத்தும். அந்த வெற்றியை பெறணும்னா கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்யணும். குறிப்பாக நம்ம கட்சிக்காக நமக்காக
களத்தில் தீவிரமாக இறங்கி செயல்படணும். அதைத்தான் எங்களுடைய எடப்பாடி கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க அவருடைய அதிதீவிரமான அபிமானிகளே. ராமதாஸ், அன்புமணி, பாமக போட்டி பொதுக்குழு போர் இறுதி யுத்தமா? யாருக்கு பாமக? அப்பா மகனுக்கு இடையில பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு இல்லையா? கிளைமாக்ஸ் கட்டம். அதில் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடுங்க. அதில் தீவிர கவனம் செலுத்திக்கிட்டு அந்த வேலைகளில் இருந்தார் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ்க. இன்னொரு பக்கம் பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு அதனுடைய தலைவர் திரு அன்புமணிங்க. இது பாமகவுடைய சட்ட விதிகளுக்கு எதிரானது, இதை தடை செய்யணும் அப்படின்னு கடுமையான எதிர்குரலை பதிவு செஞ்சாங்க. உயர் நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செஞ்சாங்க மருத்துவர் ராமதாஸ் அவருடைய தரப்புலைங்க. முக்கியமாக கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் அன்புமணி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். 2025ஆம் ஆண்டு மே 28ஓடு அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. மே 30ஆம் தேதியிலிருந்து புதிய தலைவராக மருத்துவர் ஐயா அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதனால் வேணும்னே இப்படி போட்டி பொதுக்குழு நடத்துகிறாங்க அப்படிங்கிறதா மருத்துவர் தரப்புடைய விமர்சனமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சூது நிறைஞ்சவர் அன்புமணி கட்சியை அபகரிக்க பார்க்குறாருன்னு ரொம்ப உருக்கமாகவே பத்திரிகையாளர்கள்ட்ட ஆகஸ்ட் 7ஆம் தேதி பேசியிருந்தார் மருத்துவர் ராமதாஸ். இந்த பின்னணிகளை விரிவாகவே நம்ம முந்தைய காணொலியில் பதிவு செஞ்சிருந்தோம். இந்த நிலையில தான் அன்புமணியுடைய பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை கோரிய மருத்துவர் ராமதாஸுடைய மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் 8ஆம் தேதி உயர் நீதிமன்றத்தில் மதிப்புமிகு நீதிபதியான உயர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர் முன்பு விசாரணைக்கு வந்ததுங்க. மருத்துவர் ராமதாஸும் மருத்துவர் அன்புமணியும் மாலை 5:30 மணிக்கு என்னுடைய அறையில் ஆஜராகணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் மதிப்புமிகு நீதிபதி. இந்த நிலையில திரு அன்புமணி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்காரு. தன்னுடைய உடல்நிலையை காரணமாக சொல்லி வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஆஜராகிறாரு திரு ராமதாஸ். இதுதான் மாலை 6 மணி வரை இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குங்க. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஒவ்வொரு இடங்களிலுமே அதிகாரத்தை நோக்கிய அவங்களுடைய பயணம் புயல் வேகத்தில் போயிட்டுருக்குங்க. தேர்தல் நெருங்க நெருங்க அந்த பரபரப்பு எகிரினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மக்களின் தலைவர், தமிழின் பெருமை, கருத்தரங்கத்தின் காவலர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண் நேரு.